ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல சாஃப்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ஸ்டீம் மெத்தடில் ரொம்ப சுலபமாக வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கை பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு நல்லா லைட்டாக ஸ்பாஞ்சியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சூப்பரான கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கேக் செய்ய போகிற ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரேயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா உள்ள எல்லா பக்கமும் தடவிட்டு கீழே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் கட் பண்ணி போட்டுக்கோங்க. மாவு போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு 2 மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையோட மஞ்சள் கருவை ஒரு பவுல்லையும் முட்டையோட வெள்ளைக்கருவை ஒரு பவுல்லையும் தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதோட சில்னஸ் போனதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல முட்டையோட மஞ்சள் கரு இருக்கிற பவுலை மட்டும் எடுத்துட்டு இதோட மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதோடவே மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மாவு ஒரே தடவையாக போடாமல் 2 வாட்டி போட்டுட்டு கலந்துக்கோங்க. மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சூடான பால் சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடரையும் பேக்கிங் சோடாவையும் நீங்கள் மாவு போடும்போது அதோடு சேர்த்து கூட போட்டுக்கலாம். எப்போ போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம முட்டையோட வெள்ளை கருவை பீட் பண்ணிக்கலாம். இதை பீட் பண்ணும்போதே ஒரு 1/2 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பீட் ஆயிரும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்ச அந்த மாவோட இந்த வெள்ளைக்கருவிலேருந்து பாதி அளவு மட்டும் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மீதி இருக்கிற வெள்ளைக்கருவோட ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா கலந்துக்கலாம். இதை ரொம்ப ஓவராக போட்டு நீங்கள் கிண்டக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் சாஃப்டாக வரும். ரொம்ப போட்டு கிண்டிங்க அப்படின்னா கேக் ஹார்டாயிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். கேக் பேட்டரை ஊற்றுனதுக்கப்புறமா இந்த டின்னை இந்த மாதிரி ஒரு 2 தடவை நல்லா டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆயிரும். இப்போ இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை மூடி போட்டு ஆவியில் வேக வைக்க போகிறோம். அப்போது மூடியில் இருக்கிற தண்ணி கேக்கில் படாமல் இருக்கும். நான் கேக் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரம், பிரியாணி பண்ணுற பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் பண்ணுற கேக் சின்னதாக இருந்துச்சுன்னா இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு 2 இன்ச் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கேக் ட்ரேயை வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பாத்திரமும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் ட்ரேயை வச்சுக்கலாம். இந்த கேக் ட்ரேயோட அடி பாகம் தண்ணியில் டச் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியமுக்கு மாற்றிட்டு ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 40 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஒரு சின்ன டூத் பிக் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு நடுவில் குத்தி பாருங்கள். கேக் வேகலை அப்படின்னா திரும்ப ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க.
இப்போ ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி நல்லா தட்டினீங்க அப்படின்னா கேக் சைடு வந்து நல்லா ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் தொடும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ தூரத்துக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ மேலே இருக்கிற இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேக் ரெசிபி. யார் வேணாலும் பயப்படாமல் வந்து ட்ரை பண்ணலாம். நான் சொல்லிக் கொடுத்த இதே அளவு இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணும்போது இதோட ரிசல்ட் வந்து 100% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்பாஞ்சியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அப்படின்னு. இந்த அருமையான கேக்கை வந்து ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப வந்து நீங்கள் செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.